இன்றைய தியானம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. யாத்ராகமம் 19:5. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களை, தேவனாகிய கர்த்தர் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது, கர்த்தருடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வாக்கை உள்ளபடி கேட்டு அவருடைய உடன்படிக்கையை கை கொள்ளும் பொழுது கர்த்தர் சொல்றார், அவங்க தான் சகல ஜனங்களிலும், இஸ்ரவேல் ஜனங்கள் தான் எனக்கு சொந்த சம்பத்து. அதை தான் நம்ம வாசிக்கிறோம் 5ஆம் வசனத்தில். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். உபாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் கர்த்தர் சொல்லும்போது சொல்லுகிறார், இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாயிருக்கும்படி. அப்போ கர்த்தர் அவருடைய ஜனத்தை எப்படி செலக்ட் பண்ணுறார்னா, தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். ஆமெனக்கன்பார்ந்தவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கு சொந்தமாக, தம்முடைய சுதந்திரமான ஜனமாக அவர் தெரிந்து கொண்டார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் கூட தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை குறித்து சொல்லும்போது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஸ்பெஷல் ஜனம். பிரியமானவர்களே, விசேஷித்த ஜனம் யாருன்னா இஸ்ரவேல் ஜனம், கர்த்தருடைய ஜனம். நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிறோம். நம்ம ஏதோ ஒரு சாதாரண ஜனம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், மைனாரிட்டி பீப்புள்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, நாம தான் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை, அதாவது இஸ்ரவேல் ஜனத்தை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உபாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்க, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாயிருக்க தெரிந்து கொண்டார். உலகத்தில் எவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க, ஆனால் உங்களை என்னையும் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டார். நமக்கு இந்த ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே, இதுக்கே நம்ம வாழ்நாள் எல்லாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், துதி, ஆராதனை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இதே உபாகம் 14:21 கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனங்கள். கடைசியில் நம்ம வாசிக்கிறோம் அதை, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களை விட நம்மளை தான் அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம விசேஷித்த ஜனம், நாம் அவருடைய சொந்த ஜனம், நாம் அவருடைய பரிசுத்த ஜனம். அது மாத்திரமல்ல, உபாகம் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலேயும் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் யார்? அவருக்கு பிரியமான சொந்தமான ஜனம். அப்போ நாம் என்ன செய்யணும்? அவர் நமக்கு என்ன வாக்கு கொடுத்துருக்கிறாரோ, அவர் சொல்லி இருக்கிறபடி அவருடைய கட்டளைகளை எல்லாம் நம்ம கை கொள்றதுக்கு, கடைபிடிக்கிறதுக்கு, அதை கை கொண்டு நடக்கிறதுக்கு, அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு நம்ம கேட்கணும். தவறுறது மனுஷ இயல்பு, ஆனால் அதை கை கொண்டு நடக்க எனக்கு கிருபை தாரோன்னு தினந்தோறும் ஜெபிக்க முடியும் இல்லையா? உபாகமம் 32ஆம் அதிகாரம் 8-9 ஆகிய 2 வசனத்திலேயும் கர்த்தர் சொல்கிறார். வாசிக்கலாமா? உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு
ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம், நீங்களும் நானும் அவருடைய சுதந்திரம். 135 சங்கீதம் 4 சங்கீதக்காரன் எழுதுகிறார், கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம், என கண்பார்ந்தவர்களே, நம்மை கர்த்தர் அவருக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார். ஏசாயா புத்தகம் 43 1 கர்த்தர் சொல்கிறார், இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். கர்த்தருடைய சமூகத்தில் என்னுடையவர்கள் என்று சொல்லுகிறாரே, நாம் எல்லாரும் சேர்ந்து அதற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். யாத்ராகமம் 19:5 உம்முடைய வாக்கை நாங்கள் உள்ளபடி கேட்டு உம்மோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டவர்களாய் இருக்கிறபடினாலே கர்த்தாவே, நீங்க சொன்னீங்க, பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கலாம் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் என்று. கர்த்தாவே, அந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு சொந்தமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஜனமாய் தெரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். பூமியில் உள்ள எல்லா மக்களை பார்க்கலாம் எங்களை உமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டவருக்கு நாங்கள் எப்பொழுதும் உண்மையாய் உம்முடைய வாக்கை உள்ளபடி கேட்டு அதை கை கொண்டு நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேணுமாய் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். எல்லா சத்துருக்களின் போராட்டங்களிலிருந்து எங்களை கர்த்தர் நீ மீட்டெடுக்க வேணுமாய் செபிக்கிறோம். அவ்வப்பொழுது வருகிறதான உலகம், மாமிசம், பிசாசின் போராட்டங்களை ஜெயித்து கர்த்தாவே நாங்கள் உம்முடையவர்களாக, உம்மால் மீட்டு கொள்ளப்பட்டவர்களாக, ஆண்டவரே, உம்மால் பேர் சொல்லி அழைக்கப்பட்டவர்களாக வாழ, உம்முடையவர்களாய் வாழ கிருபை தாரும் என்று வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.